எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது இந்த ஷோபா சக்தி அவர்கள் எழுதின இந்த மூமின் சிறுகதைகள்ங்கிற இந்த தொகுப்பு தான். இதுல ஆக்சுவலி மூமின் மூமின் சிறுகதைகள் ஆக்சுவலி 10 கதையும் முடிச்சிடலாம் இன்னைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு கதையா படிக்க ஆரம்பிச்சப்பறம் தான் தெரிஞ்சது இது ஒவ்வொரு கதையும் முடியிறப்போ அதை மறுபடியும் நம்ம மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் படிக்க வேண்டியதா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் இது பண்றதுக்கு, ஏன்னா முடிவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அவர் முடிச்சிருக்காரு. சரி, இது ஏன் இப்படி முடிஞ்சதுன்ட்டு மறுபடியும் கதைக்குள்ள போய் நம்ம ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறோம். அது நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்க மைண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. அப்புறம் ஒரு கதையை முடிச்சோடனே நம்ம பாட்டு இதுவாக மொனோட்டனஸா இன்னொரு கதைக்கு நம்மளால போக முடியல. அது அதோட தாக்கம் நமக்கு கொஞ்சம் அந்த அவகாசத்தை எடுத்தே வேணுங்கிற மாதிரி தோணுது. அதனால என்னால 10 படிக்கணும்னு நினைச்சேன். என்னால 5ஐயே நான் திருப்பி திருப்பி ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சதுனால என்னால அவ்வளவுதான் படிக்க முடிஞ்சது. இதுல ஒரு கதையை பத்தி மட்டும்தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த காயா அப்படிங்கிற ஒரு கதை. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தா இது இவரோட கதைகள் எல்லாமே பொதுவா இந்த கொழும்பு அப்புறம் பிரான்ஸ், இது 2 இடத்துல தான் மாறி மாறி எல்லா கதைகளுமே வருது. இந்த கதையை பார்க்க போனா ஒரு 2 நண்பர்கள், ஒருத்தர் வாயிலா தான் இந்த கதையை நம்ம சொல்றாங்க. ஆனா நம்ம அவருக்கு கடைசி வரைக்கும் இந்த கதையில பேரே இல்லை. அவரே சொல்ற மாதிரி வர்றதுனால அவருக்கு பேரே இல்லை. அதனால நம்ம கதை சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். அவரோட ஃப்ரெண்டு திருச்செல்வம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அந்த ஊர்ல அந்த கொழும்புல ஒன்னா ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க. ஒரு 10th +2 முடிக்கிற வரைக்கும் எல்லா விதத்துலயும் அவங்களோட அந்த இளம் பருவம், அந்த குறும்பு, அந்த வயசுக்கே உரிய எல்லாம், ஒரு ஸ்கூலுக்கு போறது, லைப்ரரிக்கு போறது, எல்லா விதமான விஷயங்களையும் பேசுறது அப்படின்னு 2 பேரும் ஒரு ரொம்ப உற்ற நண்பர்களா இருக்காங்க. அப்புறம் ஒரு +2 முடிஞ்ச உடனே பார்த்தா இந்த கதை சொல்லிங்கிற கேரக்டர் அவருக்கு நாட்டுக்காக இது பண்ணணும்ட்டு அவர் இயக்கத்துல சேர்ந்துடுற மாதிரி வந்துடுறாரு. ஆனா இந்த ஃப்ரெண்டு திருச்செல்வங்கிற இந்த ஃப்ரெண்டு கொழும்புக்கு போய் அவர் யூனிவர்சிட்டியில போய் படிச்சு அவர் டிகிரி வாங்கிடுறாரு. சரி, அப்ப இந்த இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க காதலிக்கவும் கூடாது, யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த இயக்கத்திலேயே அவர் இருந்துட்டு இந்த கதை சொல்லிங்கிறவர் அவர் மூலமா தான் இந்த கதை வருது, போயின்னு இருக்கு. அவர் அப்படியே இருந்துட்டு அப்படியே அந்த ஊருக்கே ஒரு இன்சார்ஜ் மாதிரி, அவர் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு ஒரு பொறுப்பாளர் மாதிரி அவர் ஆயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃப்ரெண்டு அந்த கொழும்புலேருந்து படிச்சுட்டு இங்க வராரு. வர்ற இடத்துல கொஞ்சம் அந்த ஒரு நாள் என்ன ஆயிடுறது, இந்த லைப்ரரியில வேலை செய்யற ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு விடலைத்தனமான கொஞ்சம் ஒரு மிஸ்பிஹேவியர் மாதிரி கொஞ்சம் பண்ணிடுறாரு. அதை பண்றப்போ உடனே இவருக்கு தகவல் வருது. இவருக்கு இந்த கதை சொல்லிக்கு தகவல் வந்தோடனே நேர போயிட்டு ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி அவர் ஊருக்கு முன்னாடி வச்சு நீ இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அந்த பொண்ணே அவனை போட்டு நீ என்ன வேணுமோ அவனை அரைஞ்சுக்கோமான்னு அந்த பொண்ணு நல்லா போட்டு அடிச்சிடுறது. ஒரு ஊருக்கு முன்னாடி ஒரு பெருத்த அவமானத்தை உண்டு பண்ணிடுறாரு. ஏன்னா இவரும் சின்ன பையன் தான், அவரும் சின்ன பையன் தான். ஒரு சின்ன ஒரு விடலைத்தனமான ஒரு விஷயம்னு பார்க்காம அதை ஒரு பெரிய அவமானமா அவருக்கு உண்டு பண்ணிடுறாரு. அப்புறம் அவரும் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது மச்சான், ரொம்ப தப்பு தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த திருச்செல்வமும் இவர்கிட்ட சாரி கேட்டுறாரு. அதோட அந்த பாகம் முடிஞ்சிடுறது. அப்புறம் அடுத்த பாட்டுன்னு பார்த்தா கதையை நமக்கு பிரான்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறது. இந்த திருச்செல்வங்கிறவருக்கு நல்ல படிப்பு இருக்கிறதுனால அவர் பிரான்ஸ்ல போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல செட்டில் ஆகி ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்காரு. இவர் என்ன செய்யறாரு, இயக்கத்துல இருந்தவர் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அகதியா இந்த ரப்பர் போட்டு அதுல எல்லாம் இது ஒரு 2 செட்டு நகை, 2 செட்டு துணிகளை மட்டும் எடுத்துட்டு இவரும் இங்க வராரு. இவரோட தொலைபேசி எண் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கு இந்த கதை சொல்லிக்கு. சரி, அதை எடுத்துன்னு போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா அவர் நார்மலா நல்லா பேசி வரவேற்கிறாரு. நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா போறது. இவருக்கு கூட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம இவ்வளவு அவமானப்படுத்திட்டோமே, இவ்வளவு வருஷம் முன்னாடி இவனை எல்லார் முன்னாடியும் வச்சு ஏதாவது அந்த வன்மத்தை அவன் மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதெல்லாம் அந்த திருச்செல்வம் துளி கூட காமிச்சுக்கல. அவர் ரொம்ப நல்ல ஒரு நிலையிலேயே இருக்காரு. அந்த ஊர்ல பிரான்ஸ்ல ஒரு வீடு வச்சுட்டு இருக்காரு. குழந்தை இல்லை தவிர ஒய்ஃபும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இவரையும் நல்லா கூப்பிட்டு பேசுறது போறது, அந்த ஒரு இதெல்லாம் அந்த ஒரு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களோட எந்த விதமான இதுவும் இல்லாம அவரும் நல்லாவே பழகுறாரு, போறாரு. இப்படி காலம் போயின்னு இருக்கிறச்சு நடுவில் இவருக்கு இந்த பிரான்ஸ் பிடிக்காம இந்த கதை சொல்லி நார்வேல போய் ஒரு 10 வருஷம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு தன்னோட ஒரு 30 வயசுக்கு வந்தவர் பிரான்ஸ்ல திரும்பி 50 வயசுக்கு மறுபடியும் பிரான்ஸுக்கே வராரு. நார்வேலையும் கொஞ்சம் வருஷங்களை கழிச்சுட்டு திரும்பி வர்றாரு. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன ஆயிடுறது, இந்த திருச்செல்வம் ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தைக்கு ஒரு 9 வயசு ஆயிடுறது. அந்த பொண்ணு பேர் தான் அந்த காயான அந்த பேரு.
அப்போ அவங்க மறுபடியும் இவர் வர ஆரம்பிச்சோன்னே அந்த குழந்தை இவரை ரொம்ப ஈர்க்கிறது. இவர் திருமணம் ஆகாதவர் தான், இவங்களும் நிறைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அவருக்கு என்னமோ அதுல நாட்டம் இல்லை, அவர் கல்யாணமே பண்ணிக்கல, அப்படியே தான் இருக்காரு அவரு. அப்படி இவர் இவங்க வீட்டுக்கு இந்த குழந்தை வந்து இருக்கிறதுனால இவங்க அடிக்கடி இவர் வர ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தைய இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா ஆசையா பழகிறது. இந்த அவங்களும் எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அவங்க ஒய்ஃப் எல்லாமும் சொல்றாங்க. ஆனா அவர் எதுக்கும் ஒரு மாதிரி பிடி கொடுத்த மாதிரி இவர் பேசுறது இல்லை. இப்படி ஒரு கட்சி அந்த குழந்தை ஒரு நாள் என்ன ஆகுறது, அந்த குழந்தை வந்து இயல்பா ஒரு சுவாதீனமா என்ன அங்கிள்னு பேசிட்டு இவரோட மடியில வந்து உட்கார்றது. சுவாதீனமா தான் வந்து குழந்தை உட்கார்றது. அந்த குழந்தையோட ஒரு ஸ்பரிசம் அவர் மேல ஒரு டக்குன்னு பட்ட உடனே, அந்த சுருள் முடி இவர் மேல ஒரு பட்ட உடனே இவருக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு கிளர்ச்சி வந்து உண்டாயிடுறது. அது என்ன ஒரு சொல்லக்கூடாத ஒரு உணர்வுகள் உண்டாயிடுறது. இவரால் சட்டுன்னு அந்த இடத்துல வந்து இருக்க முடியல. இவர் என்ன பண்ணிடுறாரு, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிறது, மைண்டு சரியா இல்லைன்ட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வெளியில வரச்சே பார்த்தா அவரோட மனசுக்குள்ள அந்த போராட்டங்கள் அவரை விவரிக்க முடியாத அளவு அவருக்கு போறது. அதாவது தனக்குள்ளேயே என்ன அது ஒரு குழந்தை நம்ம மடியில உட்கார்ந்த உடனே நமக்கு ஏன் நம்மளோட சிந்தனைகள் வந்து டக்குன்னு வேற மாதிரி போச்சு. எனக்கு நான் இந்த இயக்கத்துல இருந்ததுனால இதெல்லாம் அறவே எனக்கு இல்லைன்னு நினைச்சேன். நான் ஒரு மத்தியம வயதையும் தாண்டி கடந்துட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் இல்லவே இல்லைன்னு என்னை பத்தி நான் இதுவா நினைச்சிட்டு இருந்தேனே, எனக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னஞ்சிறு குழந்தைய மடியில வந்து உட்காந்தோன்னே எனக்கு எப்படி இந்த ஒரு சிந்தனை வந்தது, நான் எவ்வளோ ஒரு கேவலமானவன்னு தன்னை பத்தி ரொம்ப இதுவா நினைச்சுக்கிறார் அவர். அவரோட எச்சலையே அவர் மார் மேல துப்பிக்கிறார் அவர். ஐயோ இப்படி எப்படி நான் ஆனேன், எனக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கே என்ன நினைச்சாலே அப்படின்னு. அது அப்புறம் தனக்கு அவருக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த எண்ணங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் மகாத்மா காந்தியே தன்னோட 70வது வயசுல தன்னை சுய பரிசோதனைக்கு நிறைய செஞ்சுட்டவர் தானே, இப்ப நான் ஏமாத்திரம்னு யோசிக்கிறார். ஆனா வந்து இது நான் அப்படிலாம் இல்லைன்னு நான் நினைச்சேனே அப்படின்னு யோசிக்கிறார். எல்லா விதமாவும் அவரோட எண்ணங்கள் போயிட்டு போயிட்டு அவருக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா அவரையே அவர் ரொம்ப ஈனப்பிறவியா பாக்குறாரு. என்ன இப்படி இப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு. இப்படி போயிட்டு இருக்கிறச்சு அடுத்த ஒரு மாசத்துல அந்த ஒரு துர்சம்பவமா அந்த குழந்தை வந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறச்சே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறது. ஸ்கூலுக்கு போறச்சே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கார் ஏறிடுறது, அதுல அந்த குழந்தை செத்து போயிடுறது. இது இப்படி இது அப்புறம் அந்த குழந்தை இறந்த கரெக்டா ஒரு 20வது நாள் இவர் வீட்டுக்கு மறுபடியும் வரார். வந்தோடனே பார்த்தா அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் ஒரு நார்மலைஸ் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டாங்க. இவர் வந்து ஏதோ சமைச்சுட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு திருச்செல்வம் அவரும் ஒரு மாதிரி தேறின்னு இருக்கிற ஒரு மனநிலையில இருக்கார். அப்படி இருக்கிறச்சே இவர் இப்படி பாக்குறாரு அந்த சுச்சுவேஷனு. இவருக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி அது இதெல்லாம் ஜாஸ்தியாகி ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு ஒரு மாதிரி கதை மாதிரி எழுதி கொண்டு வந்திருக்காரு அவர், காயா அப்படிங்கிற பேர்ல. அது அப்படியே அவர்கிட்ட அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன கதை தான், அந்த கதையை அப்படியே அதையே ஒரு கதையா எழுதி இதை நீ வந்து படி அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு இருக்காரு. எனக்கு இப்ப படிக்கிற ஒரு மனநிலையெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை நீ இதை படி அப்படின்னு கொடுத்துட்றாரு அவர். அதுல எல்லாத்தையுமே அவர் எழுதிடுறாரு. அத்தனையுமே அவருக்கு அந்த அதை கொடுத்த உடனே அவருக்கு துளி கூட ஒரு வெக்கங்கிறதே இல்லை. நம்ம இப்படி கொடுத்துட்டோமே, நம்மளை பத்தியே இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்கோம். அவருக்கு என்னவோ ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து விடுபட்ட ஒரு ஃபீலிங் வந்துருது. அப்பா நம்ம எல்லாத்துலேருந்தும் நம்ம உண்மையா இருக்கும், நம்ம எல்லாத்தையும் கொடுத்து எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருது அவர். அந்த மாதிரி ஆன உடனே இப்படியே இருக்கிறச்சு இந்த கதையை அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தா, அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த கதையை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த கதையை அவன் படிச்சுட்டே வரான், அவன் எந்த இடத்துல நிமிந்து இப்படி என்னை பாக்குறானோ அந்த இடத்துல இந்த கதை முடிஞ்சிடுறது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கதையை முடிச்சிருக்காரு. அது என்னன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த தீர்ப்பை வந்து அவங்கிட்ட கொடுத்துட்டார். நீ என்னை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கோ, நான் என்னை பத்தி எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ எப்படி என்னை பத்தி அவரை வந்து ஒரு நீ தான் தீர்ப்பு கொடுக்கணும் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டை ஒரு நிலையில அவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன், இது என்னை பத்தி நான் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அது என்ன இதுல முரணா நம்ம பாக்குறோம்னா, அவர் சின்ன வயசுல இருக்கிறச்சே அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன ஒரு அந்த வயதுக்கே உரிய சில குறும்போட சில தப்பு பண்ணதை இவர் ஊர் முழுக்க வச்சு ஒரு அசிங்கப்படுத்தி விட்டு அந்த விஷயத்தோட இதை நம்ம கம்பேர் பண்றச்சு இந்த கதை வந்து பயங்கர ஒரு முரணா தோன்றது. அது இவரோட இந்த 50 வயசுல இவர் பண்ண இந்த இதுவும் அவன் வந்து செய்யறப்ப இவரு, ஆனா அந்த அவன் என்ன எனக்கு தோணினது வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் தான் இதுல கதாநாயகனா எனக்கு தோணித்து. கடைசியில் அந்த கதை முடிகிறப்போ அவன் அந்த ஃப்ரெண்டும் அதை பெருசா எடுத்துக்கல, நான் ஒன்று அந்த மாதிரி பார்க்கலங்கிற மாதிரி தான் அந்த கதை முடியறது, நான் ஒன்று அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி தான் கதையை கடைசியில் முடிக்கிறார்.
ஆனா இது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது இந்த கதை இது படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த சம்பவங்களோட இதுதான் இது. ஆனா இவர் எப்படி எழுதுறாருன்னா கொஞ்சம் முன்னும் பின்னுமா எழுதுறதுனால நம்ம திருப்பி திருப்பி இந்த கதைகளை படிக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு சில இடங்கள்ல தான் அவர் க்ளூ கொடுக்குறாரு. அந்த க்ளூவுக்கு நம்ம சும்மா படிச்சுட்டு விட்டுட்டா நமக்கு ஒரு சொன்னேன் வைத்தேன்ங்கிற மாதிரி வார்த்தைகள்ல கூட வித்தியாசம் இருக்குங்கிறது நான் மறுபடியும் படிச்சப்பறதான் நான் தெரிஞ்சுட்டேன் அதை. அதே இந்த எழுத்து வந்து இவரது ரொம்ப ரொம்ப ஒருவாள் இந்த வட்டார வழக்கு இந்த பாஷையெல்லாம் இருக்குன்னா நான் படிக்க மாட்டேன். நான் யூஸ்வலா அந்த கதையெல்லாம் எனக்கு புரியாது. ஆனா இந்த கதையில அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை. இவருக்கு வந்து அந்த முடிவை வந்து அவ்வளவு அழகா சுவாரஸ்யமா ரொம்ப நல்லா கொடுக்குற அந்த கை வந்திருக்கு. இதே மாதிரி இந்த மூமின்ங்கிற கதையும் படிச்சேன். அதுதான் தலைப்பு கதை. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மகாராஜான்னு ஒரு சினிமா நம்ம பார்த்தோமே அதே மாதிரி இருக்கு. கதைனோ நீளமா சொன்னா அது ஒரு இதுவே இல்லை. ஆனா ஒரே சம்பவங்களை மாத்தி 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 சொல்லி அந்த கதையை அவ்வளோ சுவாரஸ்யமாக்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் இவரோட கதையா கிடைச்சாலும் நான் கண்டிப்பா படிப்பேன். நன்றி.